சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இன்றைக்கி நம்ம மோர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில விளக்கங்களை பார்க்க போகிறோம். இப்போது மோர் செய்கிறது எதுக்காக, இதெல்லாம் மோரை பற்றிலாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, எங்ககிட்ட வரக்கூடிய நோயர்கள்ட்ட மோர் எப்படி செய்வீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க தயிரில் தண்ணி ஊற்றி அப்படி கலக்கி கொடுத்துருவோம், இதுதான் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே மோர் கிடையாது. நிறைய பேர் தான் நினச்சிட்ருக்குறாங்க மோருங்கிறது தயிரில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் தண்ணீர் ஆக்கிட்டோன்னா அதுதான் மோருன்னு சொல்கிறாங்க. இது கிடையவே கிடையாது. இதுக்கு பேர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா சோம்பேறி மோர்னு வேறு சொல்லுவோம். இது உண்மையான பலனும் கிடைக்காது. இது உடம்புக்கு மந்தத்தை கொடுக்கும். இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது உடம்புக்கு மந்தத்தை கொடுக்கும். தயிர் எப்படி மந்தத்தை கொடுக்குமோ அதே மாதிரி தண்ணீர் விட்டு கொடுக்கக்கூடிய இந்த மோருன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரவமும் மந்தத்தை கொடுக்கும். எப்படி செய்யணும்? பால், பசும்பால், நம்ம ஊர் நாட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நவீன உலகம் அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா A2 மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் நாட்டு மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய பசும்பால் இது நிறையெல்லாம் கறக்காது. ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் 20 லிட்டர்லாம் கிடைக்காது. குறைவான அளவில் தான் பால் இதுலேருந்து கிடைக்கும். இந்த பாலை வாங்கி முறைப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சு பொங்க வைக்கணும். குக்கர்லாம் பயன்படுத்தக்கூடாது. பாத்திரத்தில் பொங்குற அளவுக்கு காய்ச்சி, அது பொங்கி அந்த பாத்திரத்தின் விளிம்பு வர்ற வரைக்கும் காய்ச்சி அதை அப்படியே நல்ல குளிர ஆற விட்டு பழைய மோரை அதில் விட்டு புளிக்க செய்து அது தயிரான பிறகு அதில் போதுமான அளவுக்கு தண்ணீர் விட்டு மத்தால் கையை வச்சு கடைஞ்சி வெண்ணெயை தனியாக பிரிக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் நடைப்பயிற்சிக்காக வேகமாக போகிறது, ஜிம்முக்கு போய் உடம்பை பலப்படுத்துகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ஊட்டத்தை குறைக்கிறதுக்கு, அதாவது உடல் கொழுப்பை குறைக்கிறதுக்குன்னு வேகமாக ஓடுறது, இந்த மாதிரியெல்லாம் நேரம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை முறையாக செய்கிறதில்ல. குனிஞ்சு வீட்டை சுத்தம் பண்ணுறது, கீழே போட்டு வீட்டை துடைக்கிறது, அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள பாத்திரங்களை முறைப்படி கழுவுறது, இது மாதிரி வீட்டில் உள்ள வேலைகளை முறைப்படி செய்தாலே அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இந்த மோர் தயாரிக்கிறதுக்கு இந்த மத்தை வச்சு பயன்படுத்தும் போது என்ன கூடுதல் நன்மை கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த உள்ளங்கையில் அநேக வர்ம புள்ளிகள் இருக்குது. இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை இப்போ உள்ள சில பாரம்பரிய மருத்துவ முறைகள் அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் சூஜோக் அப்படிங்கிற மாதிரியான இந்த புள்ளிகளெல்லாம் அதனுடைய நன்மைகளெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை முறையாக தூண்டினாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மத்திட்டு கையை வச்சு இப்படி கடைவாங்க. அப்போது இந்த விரல் நுனியிலிருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த மத்து பயணப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படி கடையும் போது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகள்லாம் தூண்டுவிச்சு மூளை சிறப்பாக செயல்படும். உடல் உள் உறுப்புகள், குறிப்பாக வயிறு, மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம், அந்த நரம்புகள் எல்லாம் பலப்பட்டு இயக்கம் சீராகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போது இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கிறதுனால இந்த மத்தை வச்சு நல்லாக கடைஞ்சி வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரும். அந்த வெண்ணெயை தனியாக பிரித்து தண்ணீரில் முறைப்படி பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தோன்னா அதை கொஞ்சம் வெண்ணெய் சேர்ந்த பிறகு அதை உருக்கி நெய்யாகவும் பயன்படுத்திக்கலாம், இந்த மோராகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மோர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமிர்தம்னே சொல்லலாம். நம்ம இலக்கியங்களில் படிச்சிருப்போம் அல்லது புராணங்களில் கதைகளில் படிச்சிருப்போம், திருப்பார்கடலை கடைந்தால் ஒரு அமிர்தம் கிடைக்கும், அதை தேவர்கள் உண்டதனால் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது இந்த மோரும் நெய்யும். முறைப்படி இந்த பாலை பக்குவப்படுத்தி கடைந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயை உருக்கி அதுவும் ஒரு அமிர்தம். அதுக்கு நெய்யின் பேர். மோரும் அமிர்தம். அமிர்தம் அப்படின்னாச்சுன்னா உடலை வளர்க்கக்கூடியது, உடலை இளமையோடு வைத்திருப்பது, உடலை நீண்ட காலம் நோய் இல்லாமல் வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அமுதுன்னு பேர். அத்தனை வேலையும் இந்த மோர் செய்கிறதுனால இது அமுதாகவே பார்க்கப்படுகிறது. இதை குடிக்கும்போது வாயில் இருக்கும்போது அந்த உமிழ்நீர் எச்சிலோடு சேர்ந்து அது வினை புரிந்து உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படும் போதிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் அது பயணப்படும் போது செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம். இது உணவு பாதையில் போகும்போது சில விதமான நன்மைகளை கொடுக்குது. அந்த உணவு பாதையில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சீர் பண்ணி உடல் உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேனை சரிப்படுத்துது. அப்போ அந்த
ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய இறைக்குழல், உணவு குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குது. அதுக்கப்புறம் வயிற்றில் போன பிறகு வயிற்றின் உள்ள அடுக்குகளை பலப்படுத்துறதன் மூலமாக உணவில் இருக்கக்கூடிய மாறுபட்ட நிலைகளை நீக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது. குடல் இயக்கத்தை சீர்படுத்துது. அது குடலில் உறிஞ்சப்படுறதன் மூலமாக கல்லீரலுக்கு சென்று கல்லீரலுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தை சீராக்குது. குடலின் கீழ்ப்பகுதிகளுக்கு பயன்படும் போது குடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், இன்றைக்கெல்லாம் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது, குரோன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த உணவாக இந்த மோர் இருக்குது. எந்த உணவு கொடுத்தா அந்த நிலையும் மாறி அந்த நோய் நிலையும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரியான தீராத நிலைகள், இந்த மாதிரி நாள்பட இருக்கக்கூடிய நோய் நிலைகள், குடல் நோய்கள் எல்லாம் தீர்றதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கும் கீழே போனோன்னா மூலம், அதாவது பைல்ஸ், அதுக்கப்புறம் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதுக்கப்புறம் பௌத்திரம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு மோரில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷனுக்கும் இந்த மோர் பலன் உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி டயரியான்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு நிலைக்கும் இந்த மோர் ஊட்டமளிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மூளைக்கு மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது மோர். உடனடியாக சோர்விலிருந்து நீக்குவதற்கு இந்த மோர் மிகச்சிறந்த ஒரு பானமாக அமையும். இவ்வளவு நன்மைகளையும் இருக்கிறதுனால இதை முறைப்படி நம் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சாஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.